சிந்து பைரவி சீரியல்ல ஒரு பக்கம் நம்ம சிவா சிந்துவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அன்னபூர்ணி சிந்து மேல பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. சிவாவோட ரூம்ல இருக்கிற சிந்துவ போட்டோலாம் எடுத்து போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்க்குற மகாவும் இசக்கியும் இதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே தேவையில்ல. எல்லாத்தையுமே இந்த அன்னபூர்ணியே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அன்னபூர்ணி கிட்ட போய் இந்த மாதிரி சிவா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியாச்சு. இத வச்சே நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல. அந்த சிந்துவுக்கும் சிவாவுக்கும் டைவர்ஸ நம்ம வாங்கணும் அப்படின்னு அன்னபூர்ணியும் உறுதியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்து வழக்கம் போல கோயில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அங்க நம்ம சிவா சிந்துவை தேடி வந்துடுறாப்ல. வந்த உடனே எதுக்கு டாக்டரே அந்த டிவைஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்ட அப்படின்னு கேட்க, என்ன செய்யறது? கால சூழ்நிலை, என் பெரியம்மாவுக்கு எதிராக என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாப்ல. நீ தான் என்னை ஏத்துக்கிட்டல்ல, அப்புறமும் எதுக்காக நீ அதுல கையெழுத்து போட்ட? நீ சொல்ல வேண்டியதானே என் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு அப்படின்னு ஏதேதோ நம்ம சிந்து சொல்லி உளறிக்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம சிவா இருந்துக்கிட்டு நீ உங்க வீட்டுக்கே போ, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட உன் வீட்டுல தான் வந்து வாழுவேன். எப்ப நீ எனக்கு தாலி கட்டினியோ அப்பையில இருந்து நான் உன் கூட தான், உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன், நீ கவலைப்படாத, எப்படியும் நான் அந்த வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம சிந்து. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா எவ்வளவு சொல்லி பார்த்து இந்த சிந்து கேட்கல. சிவா கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாப்ல. மறுநாள் காலையில மகா குருக்களுக்கு, அதாவது அந்த கோயில் பூசாரிக்கு போன் பண்ணி, அங்க சிந்து இருக்கக்கூடாது, ஊரை விட்டே ஒதுக்கி வச்சாச்சு, அப்புறம் எதுக்கு அந்த கோயில்ல மட்டும் தங்க இடம் கொடுத்தீங்க, முதல்ல விரட்டுங்க அப்படின்னு உடனே அந்த பூசாரியும் வேற வழியே இல்லாம சிந்துவை அங்க இருந்து விரட்டி விட்டுறாப்புல. சிந்து வேறையா சாப்பிடவே இல்லை. ஏன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சதுனால பச்சை தண்ணி கூட யாருமே கொடுக்கவே இல்லை. அப்படியே ரொம்ப டயர்டா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில நம்ம சிவா சிந்துவை பார்க்கலாம வந்தா சிந்து இல்ல. அதுக்கப்புறம் குருக்கள்கிட்ட கேட்ட விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிவா கார்லயே சிந்துவை தேடிக்கிட்டு போறாப்புல. நம்ம சிவா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த சிந்து எங்கேயோ காட்டு பாதையில நடந்து போய்கிட்டு இருக்கு. சோ என்ன நடக்கும் அப்கமிங்ல அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.